வணக்கம். தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு, அதாவது டிஎன்இடிஇடி எழுதிட்டு லட்சக்கணக்கான பேர் ஒரு விதமான பதட்டத்தோட காத்துட்டு இருக்காங்க. ஆமா. ரிசல்ட் எப்போ வரும், கட் ஆஃப் குறையுமா, சோஷியல் மீடியால வரதெல்லாம் உண்மையா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள். ம். இன்னைக்கு நாம இத பத்தி தான் ஆழமா அலச போறோம். இது சாதாரண விஷயம் இல்ல. கிட்டத்தட்ட 4.5 லட்சம் பேரோட வாழ்க்கை, அவங்களோட அடுத்த கட்ட திட்டம் எல்லாமே இந்த முடிவுகளை நம்பித்தான் இருக்கு. நிச்சயமா. நம்மளோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். இந்த யூடியூப் வீடியோல இருக்கிற தகவல்களை வச்சு உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வையா கொடுக்கணும். எது உண்மை, எது வெறும் யூகோன்னு பிரிச்சு பார்க்க உங்களுக்கு உதவணும். சரி, அப்ப நேரடியா விஷயத்துக்கு வருவோம். எல்லாருடைய முதல் கேள்வியும் இதுதான். ரிசல்ட் எப்போ வரும்? எல்லாரும் ஒரு மாசமா காத்துட்டு இருக்காங்க. இந்த ஆதாரம் ஏதாவது ஒரு தேதியை சொல்லுதா? ஒரு தெரிவான தேதியை சொல்லலைனாலும் ஒரு காலக்கெடுவை குறிப்பிடுது. ஓ, என்னன்னு? இந்த டிசம்பர் மாசத்தோட கடைசி வாரத்துல இல்லைனா அதிகபட்சம் ஜான்வரி முதல் வாரத்துக்குள்ள முடிவுகள் வரலாம்னு அந்த வீடியோல சொல்றாங்க. ஓகே. ஆனா இங்க கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ரிசல்ட் வர்றத மட்டும் நடக்காது. அப்படியா? ஆமா, அதோட சேர்த்து 3 விஷயங்கள் ஒரே நாள்ல நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. 3 விஷயங்களா? அது என்னென்ன? ஒன்னு, உங்களுடைய மதிப்பெண் பட்டியல், அதாவது ரிசல்ட். சரி. 2வது, இறுதி விடை குறிப்பு, அதாவது ஃபைனல் கீ. நாம அனுப்புன ஆட்சேபனைகளுக்கு அப்புறம் வர்றது. அதேதான். நாம இப்ப பாக்குறது உத்தேச விடை குறிப்பு தான். நாம அனுப்புன ஆட்சேபனங்களை எல்லாம் பரிசீலனை செஞ்சு இறுதி விடை குறிப்பை வெளியிடுவாங்க. சரி. மூணாவது, நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தா தகுதிச் சான்றிதழையும் எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட்டையும் அன்றைக்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓஹோ, அப்போ இது வெறும் ரிசல்ட் டேட் இல்ல, ஒரு முழுமையான பேக்கேஜ் வரப்போகுது. ஆமா, சரியா சொன்னீங்க. ஓகே, இது ஒரு நல்ல செய்தி. ஆனா இவ்ளோ தாமதமே, ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது. ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமுக்கு இவ்ளோ நாள் தேவையா? இது நியாயமான கேள்வி. ஆனா இதுக்கு பின்னால இருக்கிற நிர்வாக பணிகளோட அளவை அந்த ஆதாரம் தெளிவா விளக்குது. நம்ம சும்மா 4.5 லட்சம் பேர்னு சொல்றோம். ஆனா அதை பிரிச்சு பாருங்க. தாள் 1க்கு கிட்டத்தட்ட 92,000 பேர், தாள் 2க்கு 3,30,000 பேர். ஓ, எண்ணிக்கை ரொம்ப அதிகம். ஆமா, இத்தனை லட்சம் விடைத்தாள்களையும் முதல்ல ஸ்கேன் செய்யணும். அதுக்கப்புறம் நீங்க ஒப்ஜெக்ஷன் டிராக்கர்ல அனுப்பின ஆயிரக்கணக்கான ஆட்சேபனைகள் இருக்கு இல்லையா? ஆமா, ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது 4-5 கேள்விகளுக்காவது அனுப்பியிருப்பாங்க. சரியா சொன்னீங்க. அந்த ஆட்சேபனைகளை எல்லாம் ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டி முன்னாடி வைக்கணும். ஓஹோ. ஒவ்வொரு கேள்வியா, ஒவ்வொரு ஆட்சேபனையா அவங்க அலசி ஆராயணும். அது மட்டும் இல்ல, ABCDன்னு பல செட் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு. சரி. எல்லாத்துக்கும் சரியா வர்ற மாதிரி ஃபைனல் கீ தயாரிக்கணும். இது ஒரு பெரிய ப்ராசஸ். அதனால இந்த தாமதம் எதிர்பார்க்க கூடியதுதான் அந்த வீடியோல குறிப்பிடுறாங்க. இந்த ஆட்சேபனைகள் பத்தி பேசும்போதுதான் அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வரோம். சொல்லுங்க. தேர்வு முடிஞ்சதுல இருந்தே கேள்வித்தாளு ஏகப்பட்ட தப்பு, 145 கேள்விகள் தப்பு அப்படின்னு ஒரு செய்தி காட்டுத்தீ மாதிரி பரவுச்சு. இது எந்த அளவுக்கு உண்மை? இங்கதான் இந்த ஆதாரம் ஒரு முக்கியமான தெளிவை கொடுக்குது. 145 கேள்விகள் தவறு அப்படிங்கிறது ஒரு அப்பட்டமான வதந்தின்னு அந்த வீடியோல ஆணித்தரமா சொல்றாங்க. அப்போ அது உண்மையே இல்லையா? அது மாதிரியான செய்திகளை நம்பாதீங்கன்னு அறிவுறுத்துறாங்க. உண்மையில அவங்களுடைய அனாலிசிஸ் படி அதிகபட்சமா ஒரு 8லிருந்து 10 கேள்விகள்ல மட்டும்தான் சின்ன சின்ன குளறுபடிகள் இருந்திருக்கு. சின்ன குளறுபடிகள்னா எப்படி சொல்றீங்க? கேள்வி முழுசாவே தப்பா? இல்ல, அந்த மாதிரி பெரிய தவறுகள் இல்ல. உதாரணமா ஒரு கேள்விக்கு 4 ஆப்ஷன்ஸ்ல சரியான ஆப்ஷன் இல்லாம இருந்திருக்கலாம். ஓகே. இல்லனா கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ்ல 2 ஆப்ஷன்ஸ் கிட்டத்தட்ட சரியான பதில் மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பிழைகள் தானே தவிர ஒட்டுமொத்தமா கேள்வித்தாளே தப்புங்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு அந்த ஆதாரம் சொல்லுது. இது ரொம்ப முக்கியமான தகவல். ஏன்னா நிறைய கேள்விகள் தப்பா இருந்தா கிரேஸ் மார்க் நிறைய கிடைக்கும், நாம ஈஸியா பாஸ் பண்ணிடலான்னு ஒரு நம்பிக்கை பலர்கிட்ட இருக்கு. ஆமா, அந்த எண்ணம் இருக்கு. அப்போ அந்த நம்பிக்கைக்கு பெரிய அளவுல இடம் இல்லையா? கிரேஸ் மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அது எல்லா கேள்விகளுக்கும் கிடைக்காது. எந்த கேள்வியில உண்மையிலேயே பிழை இருக்குன்னு நிபுணர் குழு முடிவு பண்ணுதோ அந்த குறிப்பிட்ட கேள்விக்கு மட்டும்தான் மதிப்பெண் கிடைக்கும். அதுவும் எல்லாருக்கும் கிடைக்காது. அப்போ அந்த கேள்வியை அட்டென்ட் பண்ணவங்களுக்கு மட்டும் கிடைக்கலாம். அதனால ஒரு 8-10 மார்க் கிரேஸ் மார்க்ல வரும்னு நாம எதிர்பார்க்கிறது சரியான அணுகுமுறை இல்ல. சரி, அப்போ கேள்வித்தாளோட தரம் எப்படி இருந்துச்சு முந்தைய ஆண்டுகளோட ஒப்பிடும்போது? இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. 2012, 2013, 2017, 2022 ஆண்டு தேர்வுகளோட ஒப்பிடும்போது இந்த 2025 ஆண்டு தேர்வுத்தாள், சொல்லுங்க, குறிப்பா தாள் 2
ரொம்பவே தரமானதாகவும் நேரடியாகவும் எளிமையாகவும் இருந்திருக்குன்னு அந்த வீடியோல குறிப்பிடுறாங்க. எளிமையாவா? ஆமா, அதாவது ரொம்ப சுத்தி வளைச்சு கேட்காம நேரடியா பாடப்புத்தகத்துல இருந்து கேள்விகள் வந்திருக்கு. ஒரு நிமிஷம். தேர்வு எளிமையா இருந்துச்சுங்கிறது ஒரு வகையில நல்ல செய்தி. ஆனா இது நாம அடுத்து பேச போற அந்த முக்கியமான விஷயத்தை பாதிக்குமே. இந்த விஷயம், அதாவது தகுதி மதிப்பெண்ணை குறைப்பது. தேர்வு எளிமையா இருந்தா பின்னெந்தினான தகுதி மதிப்பெண்ணை குறைக்கணும்னு ஒரு கேள்வி எழும் இல்லையா? மிக சரியான பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. இதுதான் இந்த விவாதத்தோட மையப்புள்ளி. தேர்வு எளிமையா இருந்ததுன்ற விஷயம் தகுதி மதிப்பெண் 82லிருந்து 75ஆக குறைக்கப்படுமா என்ற கேள்விக்கு மறைமுகமா ஒரு பதில சொல்லுது. அப்போ அந்த பதிலுக்கு வருவோம். எல்லாருமே இதுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. 80, 81 மார்க் எடுத்தவங்கமா இந்த ஒரு நம்பிக்கையில தான் இருக்காங்க. ஆமா, அது புரியுது. தகுதி மதிப்பெண் 75ஆக குறையுமா குறையாதா? இந்த ஆதாரம் என்ன சொல்லுது? இந்த ஆதாரம் ரொம்ப தெளிவா எந்த விதமான குழப்பத்துக்கும் இடமில்லாம சொல்லுது. என்னன்னு? மதிப்பெண் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்பு 99% இல்ல. 99% இல்ல. இது ரொம்ப உறுதியான வார்த்தையா இருக்கு. ஏன் அவ்வளவு உறுதியா சொல்றாங்க? அதுக்கான காரணங்களையும் அந்த வீடியோல விளக்குறாங்களா? ஆமா, வெறுமனே இல்லன்னு சொல்லாம அது ஏன் சாத்தியம் இல்லன்னு 4 முக்கியமான காரணங்களை அடுக்குறாங்க. ஓகே. அந்த காரணங்களை ஒன்னா சேர்த்து பார்த்தா டிஆர்பி ஏன் இந்த முடிவை எடுக்காதுங்கிற முழு சித்திரமும் நமக்கு கிடைக்கும். இது வெறும் ஒரு காரணம் இல்ல, இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. சரி, அந்த முதல் காரணம் என்ன? முதல் காரணம் தேர்வு அறிவிப்பு விதிகள், நோட்டிஃபிகேஷன் ரூல்ஸ். சரி. எந்த ஒரு தேர்வுக்கும் அறிவிப்பு வெளியிடும்போது அதுக்கான விதிகள், தகுதிகள், தகுதி மதிப்பெண்கள் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடுவாங்க. ஆமா, அதுல இருக்கும். இந்த டிஎன்டி டெட் அறிவிப்புலையும் ஓசி பிரிவினருக்கு 90 மதிப்பெண்களும் மத்த பிரிவினருக்கு 82 மதிப்பெண்களும் தகுதின்னு உறுதியா சொல்லியிருக்காங்க. இது ஒரு சட்டப்பூர்வமான ஆவணம் மாதிரி. அதாவது ஒரு ஆட்டம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதோட ரூல்ஸ மாத்த முடியாதுங்கிற மாதிரி சொல்றீங்க. அதேதான். தேர்வு எழுதி முடிவுகளுக்காக காத்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல திடீர்னு நாங்க தகுதி மதிப்பெண்ணை குறைக்கிறோம்னு சொன்னா அது மிகப்பெரிய சட்ட சிக்கலை உருவாக்கும். ஆமா, அது சரிதான். அந்த அறிவிப்பை நம்பி தேர்வு எழுதியவங்களுக்கு அது அநீதியா முடியும். இதுதான் முதல் மற்றும் முக்கியமான காரணம். சரி, இது ரொம்ப வலிமையான காரணம். அப்போ 2வது காரணம் என்ன? 2வது காரணம் பழைய தேர்வர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி. இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2017லயோ 2022லயோ 78, 80, ஏன் 81 மார்க் எடுத்து ஒரே ஒரு மார்க்ல வாய்ப்பை இழந்தவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஆமா, நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப நீங்க 75க்கு குறைச்சா அவங்க எல்லாரும் சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. அப்ப எங்களுக்கு ஏன் இந்த சலுகையை கொடுக்கல? நாங்களும் தானே தேர்வு எழுதணும், எங்களுக்கும் இந்த விதி அமல்படுத்துங்கன்னு கோர்ட்டுக்கு போவாங்க. ஆமா, இது ஒரு பெரிய தலைவலியா மாறிடும். சரியா சொன்னீங்க. இது பாண்டோராஸ் பாக்ஸ திறக்கிற மாதிரி. ஒருத்தருக்கு மட்டும் சலுகை கொடுத்துட்டு மத்தவங்கள கைவிட முடியாது. இது சட்ட ரீதியா நிக்காது. சரி, டிஆர்பி இந்த மாதிரியான ஒரு சட்ட போராட்டத்துக்குள்ள சிக்கிக்க விரும்ப மாட்டாங்க. இது 2வது காரணம். ஓகே. 3வது காரணம்? 3வது காரணம் நாம ஏற்கனவே பேசினதான், தேர்வின் கடினத்தன்மை. தேர்வு எளிமையா இருந்துச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. இந்த முறை தேர்வு எளிமையா இருந்துச்சுன்னு அந்த ஆதாரமே சொல்லுது. தேர்ச்சி சதவீதமும் வழக்கத்தை விட அதிகமா இருக்கும்னு கணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தகுதி மதிப்பெண்ணை குறைக்கிறதுக்கு என்ன தர்க்க ரீதியான காரணம் இருக்கு? தேர்வு ரொம்ப கடினமா இருந்தா, தேர்ச்சி சதவீதம் ரொம்ப குறைவா இருந்தா, அப்போ வேணும்னா அரசாங்கம் இத பத்தி யோசிக்கலாம். ஆனா இப்போ நிலைமை அதுக்கு நேர்மாறா இருக்கு. எக்ஸாக்ட்லி. ரொம்ப லாஜிக்கலா இருக்கு. எளிமையான தேர்வுல தேர்ச்சி பெற்றவங்க எண்ணிக்கை அதிகமா இருக்கும்போது கட் ஆஃப் குறைக்க வேண்டிய அவசியமே எழாது. சரி, 4வது காரணம் என்ன? 4வது காரணம் ஒரு நேரடி தகவல். நேரடி தகவலா? ஆமா. அந்த யூடியூப் வீடியோவை நடத்துறவர் சொல்றபடி ஒரு தேர்வர் இது சம்பந்தமா டிஆர்பிக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு கேட்டிருக்கார். அதுக்கு அங்கிருந்து கிடைச்ச பதில் மதிப்பெண் குறைப்பிற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு என்பதுதான். மிக மிக குறைவா? ஆமா. இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லைன்னாலும் டிஆர்பிக்குள்ள இந்த விஷயம் பத்தி என்ன மனநிலை இருக்குங்கிறத நமக்கு காட்டுது. ஆக இந்த 4 காரணங்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது மதிப்பெண் குறைப்புங்கிறது வெறும் ஒரு யூகம் தானே தவிர அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரியுது. ஆமா, அப்படிதான் அந்த ஆதாரம் சொல்லுது. அப்போ இந்த ஆதாரத்தின் அடிப்படையில தேர்வர்களுக்கு நீங்க சொல்லும் அறிவுரை என்ன? அந்த வீடியோல சொல்ற அறிவுரை ரொம்ப நேரடியானது. 75 மார்க் வருங்கிற நம்பிக்கையில உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. சரி. உத்தேச விடை குறிப்புப்படி உங்களுக்கு 85க்கு மேல மதிப்பெண் வருதா? ஆமா. அப்போ நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம அடுத்த கட்ட தேர்வான நியமன தேர்வுக்கு, அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு முழுமூச்சா படிக்க ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படி?
ஏன்னா ஃபைனல் கீழ 1-2 மார்க் மாறினாலும் நீங்க பாதுகாப்பான இடத்துல தான் இருப்பீங்க. ஒருவேளை 75லிருந்து 82க்குள்ள மார்க் எடுத்தவங்களோட நிலைமை அவங்க என்ன பண்ணணும்? அவங்க அதிகாரப்பூர்வ முடிவுகள் வர வரைக்கும் காத்திருக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஆனா 75 மார்க் வரும் நம்பி நியமன தேர்வுக்கு படிக்காம இருக்கிறதும் தப்பு. ஒருவேளை அதிர்ஷ்டவசமா குறைச்சிட்டா அப்போ நேரம் இருக்காது. அதுவும் சரிதான். அதனால ஒரு மிதமான வேகத்துல அவங்களும் படிக்க ஆரம்பிக்கலாம். ஆனா பெரிய எதிர்பார்ப்புகளை வெச்சுக்க வேண்டாம் என்பதுதான் அந்த வீடியோவோட சாராம்சம். இதுல இருந்து எனக்கு இன்னொரு விஷயமும் புரியுது. டிஆர்பியோட ஒட்டுமொத்த செயல்பாடு பற்றியும் இந்த ஆதாரம் ஒரு கருத்தை சொல்லுது. பொதுவா டிஆர்பி மேல தாமதம், குளறுபடிகள்னு நிறைய விமர்சனங்கள் இருக்கும். ஆனா 2025ல அவங்க செயல்பாடு எப்படி இருந்துச்சு? ஆமா, இது அந்த வீடியோல சொல்லப்படுற ஒரு ஆச்சரியமான தகவல். அவங்க டிஆர்பிக்கு ஆதரவா பேசல, ஆனா நடந்த உண்மைகளை பதிவு செய்றாங்க. சொல்லுங்க. இந்த டிஎன்டிஇடி தேர்வே டிஆர்பியோட வருடாந்திர திட்டத்துல ஆனுவல் பிளானர்ல இல்லாத ஒரு தேர்வு. அப்படியா? ஆமா. ஆனாலும் திடீர்னு அறிவிப்பு வெளியிட்டு எந்த பெரிய குளறுபடியும் இல்லாம கிட்டத்தட்ட 4.5 லட்சம் பேருக்கு ஆன்லைன்ல தேர்வை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய சாதனை. அப்ப இந்த ரிசல்ட் தாமதத்தை அவங்களோட மத்த வேலைகளோட சேர்த்து பார்க்கணும்னு சொல்றீங்க? நிச்சயமா. இந்த வருஷம் நியமன தேர்வு, காலேஜ் டிஆர்பி தேர்வுன்னு பல தேர்வுகளை டிஆர்பி நடத்தியிருக்கு. இவ்வளவு வேலைகளுக்கு நடுவுல தான் திட்டமிடப்படாத இந்த டிஎன்டிஇடி தேர்வையும் நடத்தியிருக்காங்க. ஓகே. இந்த நிர்வாகச் சூழலை புரிஞ்சுகிட்டா இந்த ரிசல்ட் தாமதம் ஏன் ஏற்படுதுன்னு நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இது சிஸ்டம் சரியில்லைன்னு அர்த்தம் இல்ல, சிஸ்டம் ஓவர்லோடா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். புரியுது. முடிவுகள் கண்டிப்பா வரும், ஆனா அதுக்கான செயல்முறைக்கு நேரம் எடுக்குது. சரி. அப்போ இந்த முழு விவாதத்தையும் தொகுத்து பார்த்தா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? 3 முக்கியமான விஷயங்களை நீங்க மனசுல வச்சுக்கணும். 1. சொல்லுங்க. ரிசல்ட் இன்னும் சில நாட்கள்லயோ அல்லது ஓரொரு வாரங்கள்லயோ வரப்போகுது. அதுவும் உங்க மார்க், ஃபைனல் கீ, தகுதி சான்றிதழ்னு ஒரு முழுமையான பேக்கேஜா வரப்போகுது. 2வது, அந்த 75 மார்க் விஷயம், அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? 2வது, தகுதி மதிப்பெண் 82லிருந்து 75ஆக குறைக்கப்படும்ங்கிறத 99% நம்பாதீங்க. அது ஒரு வதந்தியா இருக்கவே வாய்ப்பு அதிகம். அதை நம்பி உங்களுடைய அடுத்த கட்ட தயாரிப்பை தள்ளி போடாதீங்க. கடைசியா 3வது மற்றும் மிக முக்கியமான அட்வைஸ். கவனத்தோட அடுத்த நியமன தேர்வுக்கு தயாராகுங்க. ஆம். ஏன்னா உண்மையான போட்டி அங்கதான் ஆரம்பமாக போகுது. ரொம்ப தெளிவா இருந்துச்சு. இந்த ஆதாரங்கள் எல்லாம் அலசி பார்த்த பிறகு உங்க மனசுல ஒரு சிந்தனை எழும், ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணும். ஆமா, இந்த ஆதாரங்கள் எல்லாம் நமக்கு ஒரு விஷயத்த தெளிவா காட்டுது. இந்த முறை தேர்வு எளிமையா இருந்துச்சு, தேர்ச்சி சதவீதமும் அதிகமா இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. சரி. இது நமக்கு ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. ஆசிரியர் தகுதி தேர்வின் நோக்கம் என்ன? தகுதியானவங்களை கண்டுபிடிக்கிறதா, இல்ல ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலானவங்களை வடிகட்டுறதா? நல்ல கேள்வி. தேர்வு எளிமையாகிறது அடுத்த கட்ட நியமன தேர்வின் முக்கியத்துவத்தை இன்னும் அதிகரிக்குதா? ஒருவேளை டிஇடி இனிமே வெறும் ஒரு தகுதி தேர்வாக மட்டும் மாறி உண்மையான போட்டி முழுக்க முழுக்க நியமன தேர்வுல தான் இருக்குங்கிற ஒரு புதிய யதார்த்தத்தை நோக்கி நாம நகர்ந்துட்டு இருக்கோமா? இத பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கலாம்.